ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு எல்லாத்துக்கும் பணம் கரெக்டா செலவு பண்றாரு, வீக்கெண்டு வெக்கேஷனுக்கு கூட. ஆனா அவரோட பக்கத்து வீட்டுக்காரரு அவரோட டபுள் சம்பளம் வாங்கிக்கிட்டு எப்ப பாரு மாச கடைசியில கடன் கேக்குறாரு. இது ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு இல்ல, எப்படி பணத்தை சரியா செலவு பண்றீங்கிறதுல தான் இருக்கு. வாங்க, நீங்க பணத்தை சரியா செலவு பண்ணலங்கிறதுக்கு 6 விஷயத்தை பாப்போம். இவங்க குமார் 2 வாரமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்க போறாரு. சந்தோஷமா பணத்தை வாங்குறாரு. ஒரு நிமிஷம் பணக்காரன் மாதிரி ஃபீல் பண்றாரு. ஏடிஎம் விட்டு வெளியே வந்ததும் சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் சாமான வாங்குறாரு. மீதி இருக்கிற காசுல கரண்ட் பில்லு கட்டுறாரு, வண்டிக்கு பெட்ரோல் போடுறாரு, அப்புறம் பேங்க்ல ஐபோனுக்கும் டிவிக்கும் மாசம் கட்ட வேண்டிய காசு கட்டுறாரு. இப்ப பார்த்தா அவங்கிட்ட காசு இல்ல. திரும்பவும் 15 நாள் வேலை பார்த்தாதான் இந்த பணக்காரன் ஃபீல் பண்ண முடியும். குமாரோட செலவுல சேமிப்புக்கோ இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இடமே இல்ல. 2 வாரத்துக்கு ஒருக்கா காசு வாங்குறாரு, செலவு பண்றாரு. இதுதான் நீங்க உங்க பணத்தை சரியா செலவு பண்ணலங்கிறதுக்கான முதல் அடையாளம். உங்க கையில காசு வந்துட்டு போயிட்டே இருக்கு. லட்சுமிக்கும் இதே மாதிரிதான். அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வரும். அதனால அவங்க காசுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். மாச கடைசியில எதுக்கு கடன் வாங்குறாங்க? லட்சுமி காசு வாங்கினதும் நிறைய செலவு பண்றாங்க, தேவையில்லாத பொருள் வாங்குறாங்க, பார்ட்டிக்கு போறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க கையில சம்பள ஸ்லிப் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் என்ன? எப்பவும் மாசம் மாசம் நடக்கிற கதை திரும்ப நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட காசு கேட்கறது, இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, எல்லார்கிட்டயும் கடன் வாங்குவாங்க. ஆனா எப்பவும் அவங்களால திருப்பி கட்ட முடியாது. மாச கடைசியில காசு இல்லாம கடன் வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் 2வது அடையாளம். உங்க செலவு உங்க வருமானத்தை விட அதிகமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட எப்பவும் காசு இல்ல. இவங்க சந்தானம் ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணாரு. எஜுகேஷன் ஃபினான்ஸ் பத்தி ஒரு வீடியோ பார்த்ததுல இன்ஸ்பயர் ஆகி பண்ணாரு. அந்த மாசம் அவரோட செலவை குறைச்சு முதல் முறையா 6,666 ரூபாய் அந்த அக்கவுண்ட்ல போட்டாரு. இதே மாதிரி 3 மாசம் பண்ணாரு. 4வது மாசம் சந்தானம் கிட்ட 20,000 ரூபாய் இருந்துச்சு. அப்பதான் எல்லாம் மாறிச்சு. இந்த வாட்டி சேமிக்க தோணல, எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய சிங்கர் மியூசிக் கான்சர்ட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் போனாங்க, அவரும் போகணும்ல. உங்க சேமிப்பு எப்பவும் வளராது. ஏன்னா கொஞ்சமா சேமிச்சாலும் ஏதாச்சும் ஒரு தேவை வந்தா செலவு பண்ணிடுறீங்க. இதுதான் 3வது அடையாளம். நீங்க உங்க பணத்தை சரியா செலவு பண்ணலங்கிறதுக்கு. குமாரும் அவரோட மனைவி மீனாவும் எப்பவும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எவ்வளவு வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் அவங்க செலவு அதிகமாகிட்டே போகும். ஏன்னா அவங்க புது லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க. இது எப்பவும் முடியாது கதை. அவங்க குழந்தைங்க கிட்ட சீக்கிரம் வெக்கேஷன் போலாம்னு பிராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது போன 3 வருஷமா தள்ளி போயிட்டே இருக்கு. குமாரும் மீனாவும் போக விருப்பம் இல்லாம இல்ல. ஆனா அவங்க கிட்ட காசு இல்ல. அவங்க நாட்டுக்குள்ளேயே கொஞ்ச நாள் வெக்கேஷன் போறதுக்கும் கூட காசு இல்ல. எப்பவும் பில்லு, இன்னும் நிறைய பில்லு கட்டிட்டே இருக்கணும். நீங்க ரொம்ப வேலை பாக்குறீங்க, ஆனா வெக்கேஷன் போறதுக்கு காசு இல்ல. இது 4வது அடையாளம். நீங்க வெக்கேஷன் போறத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குன்னு உங்க பட்ஜெட்ல கொஞ்சம் காசு ஒதுக்கிருங்க. மீனாவோட ஃப்ரெண்ட் ராணி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க ஃபேமிலியில வெக்கேஷன் எப்பவும் மிஸ் ஆகாது. வருஷம் வருஷம் வேற வேற நாட்டுக்கு போவாங்க, ஜாலியா இருப்பாங்க, கடைக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு பிரசன்ட் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா ராணியும் அவங்க ஹஸ்பண்டும் மீனாவும் குமாரும் இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு, தங்கின ஹோட்டலுக்கு, வாங்கின கிஃப்ட்டுக்கு, பண்ண ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் காசு கட்டணும். வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததும் ரிலாக்ஸா இல்லாம எல்லா கடனையும் கட்ட வேண்டியிருக்கு. இது உங்க ஃபினான்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கிறதுக்கான 5வது அடையாளம். கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் பண்ணிட்டேன். இப்ப நான் நம்பர்ஸ்ல ரெட்ல இல்ல. அவரோட நெட்வொர்த் பண்ணிட்டாரு. அவரோட அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் விட அதிகமா இருக்கு. கார்த்திக் இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு. சந்தோஷமா அவரோட ரிசல்ட்ஸ் பத்திரமா வச்சுட்டு வருஷம் கழிச்சு தான் தொடராரு. இந்த வாட்டி அவரோட முகத்துல சிரிப்பு இல்ல. அவரோட நெட்வொர்த் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சீக்கிரமே பினான்சியல் பிரச்சனைல மாட்டிக்க போறாரு. உங்க நெட்வொர்த் டைம் ஆக குறைஞ்சிட்டே போகுது. இதுதான் 6வது அடையாளம். உங்க நெட்வொர்த்த 3 இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்க கால்குலேட் பண்ணா நீங்க பணக்காரன் ஆகுறீங்களா இல்ல ஏழை ஆகுறீங்களான்னு தெரிஞ்சிரும். இங்க இருக்கிறது 6 அடையாளம் தான். ஆனா இன்னும் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.